வேத மந்திரம் முழங்கும் யாகசாலையில் தட்சணகந்தை எழுந்தனே. தேவியோட மேற்பற்கள் விழுந்த நாராயணி தேவி கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். மகனை மறந்தார் மகேசனை இகழ்ந்து பேசினார். அம்மா பார்வதி கண்ணீர் மறைக்க அப்பார் தட்சம் அகந்தை வளர்க்க. சிவன் இல்லாயாகம் புண்ணியம் இல்லை என்ற சொல்லே அவனுக்கு புரியவில்லை. யாகத்தீயில் விழுந்த தெய்வ தீபமே. சக்தி பீடம் சுசீந்திர முனிவித்தரங்கம்மன் சக்தி பீடம் 33வது இடம். பத்ரகாளி மகிஷாசுரமர்த்தினி. யாகத்தீயில் விழுந்த தெய்வ தீபமே. அவமானம் சுமந்த அன்பு தாயே. உடலை ஏந்தி ஆடிய ஈசன் கோபமே. பூமி எங்கும் மலர்ந்தது சக்தி தலமே. யாகத்தீயில் விழுந்த தெய்வ தீபமே. அவமானம் சுமந்த அன்பு தாயே. உடலை ஏந்தி ஆடிய ஈசன் கோபமே. பூமி எங்கும் மலர்ந்தது சக்தி தலமே. தாட்சாயணியின் தியாகம் தந்தையின் சொல் தாயின் இதயம் கிழிக்க. தாட்சாயணி கோபம் கனலாக எரிக்க. 51 சக்தி பீடத்துல 33வது சக்தி பீடம் அம்பாளோட மேற்பற்கள் விழுந்தது. நாராயணி தேவி ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கிறோம். தாயோட அருள் நம்ம எல்லாருக்கும் இருக்கு. யாத்ரா டைம் மூலியமா 51 சக்தி பீடத்தை பண்ணணுங்கிறது என்னுடைய கனவு. அது நினைவாயிட்டே வருது. கிட்டத்தட்ட 40 யாத்ரா டைம் அம்பாளோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கணும். ஓம் சக்தி பராசக்தி. தெய்வ தீபமே. அவமானம் சுமந்த அன்பு தாயே. உடலை ஏந்தி ஆடிய ஈசன் கோபமே. பூமி எங்கும் மலர்ந்தது சக்தி தலமே. சக்தி பராசக்தி யாத்ரா டைம் நேயர்களுக்கு 51 சக்தி பீடம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதில் சுசீந்திரத்தில் இருக்க அம்பாலை தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். அம்பாலோட மேற்பற்கள் விழுந்த இடமாக இந்த நாராயணி தேவி வணங்கப்படுறாங்க. இந்த கோவில் காலையில் 5 மணிக்கு திறந்து பிற்பகல் ஒரு 11:30 மணிக்கு மூடிடுறாங்க. மறுபடியும் சாயந்தரம் 5:30 மணிலேருந்து 8:30 மணி வரையும் கோயில் திறந்திருக்கும். இந்த கோவில் பார்த்திங்கன்னா சுசீந்திரம் ஆஞ்சநேயருக்கு பக்கத்தில் ஒரு குளம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் இந்த சக்தி பீடம் இருக்குது. இந்த சக்தியை தேவியை எல்லோரும் வந்து பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்காங்க, அம்சமாக இருக்காங்க. இந்த தேவியை ரொம்ப கோவில் சின்னது தான், ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ திருப்தியாக இருக்குது. அம்பாலை பார்த்த திருப்தி சொல்லி மாளாது. அம்பாலோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும்.
வாழ்க வளமுடன். ஓம் சக்தி பராசக்தி. ஏந்தியாடிய ஈசன் கோபமே பூமி எங்கும் மலர்ந்தது சக்தி தலமே. யாகத்தீயில் விழுந்த தீபமே அவமானம் சுமந்த அன்பு தாயே. உடலை ஏந்தியாடிய ஈசன் கோபமே பூமி எங்கும் மலர்ந்தது சக்தி தலமே. தாட்சாயணியின் தியாகம். சுசீந்திரத்தில் இருக்க சக்தி பீடம் அம்பாலோட மேற்பற்கள் விழுந்த இடம். இந்த தேவியோட திருவிழா பார்த்திங்கன்னா நவராத்திரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. பௌர்ணமி அன்னைக்கு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் உண்டு. இங்கே விசாக நட்சத்திரத்தில் வர பௌர்ணமி ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறாங்க. அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நெய் விளக்கேற்றி அபிஷேகம் செஞ்சு பக்தர்கள் அவங்களோட வேண்டுதலை நிறைவேற்றணுன்றதுக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க. திருவிழாக்களாக இங்கே நவராத்திரிக்கும் சிவராத்திரியும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. சிவராத்திரி அன்று அம்பாளுக்கும் சிவனுக்கும் திருமணம் நடைபெற்ற இடம். அதனால் இங்கே இருக்க சுசீந்திரத்தில் தான் கன்னியாகுமரி அம்மா வந்து தவம் செய்து சுசீந்திரத்தில் வந்து கல்யாணம் பண்ணதாக வந்து ஐதீகம். அதனால் சிவராத்திரி வந்து இங்கே மிக சிறப்பாக கொண்டாடப்படுதுங்க. அது சக்தியாக மீண்டும் பிறந்தது. இந்த ஆலமரம் தான் இந்த கோவிலோட தலவிருட்சகம். இந்த மரம் வந்து கிட்டத்தட்ட 2800 வருடம் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய மரங்க, ரொம்ப அழகாக இருக்குது. தேவியோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும். ஓம் சக்தி பராசக்தி. ஈசன் கோபமே பூமி எங்கும் மலர்ந்தது சக்தி தலமே. இந்த கோவில் ரொம்ப அமைதியாக இருக்குங்க. மனதார தாயை வேண்டிட்டு இந்த கோயில் உட்காந்து தியானம் பண்ணால் நேரம் போகிறது தெரியல. அவ்வளோ அமைதியாக இருக்குது. சின்ன கோயில் தான், ஆனால் அற்புதமாக இருக்குது. மனசு நிறைஞ்சி இருக்குது. நாராயணி தேவி நம்மளோட எப்பவும் துணை இருப்பாள். வாழ்க வளமுடன். ஓம் சக்தி பராசக்தி. உலகம் நடுங்கி ஓசை கேட்டது. அழிக்கும் தாண்ட